மேரி பிஸ்கெட்டும் டார்க் சாக்லேட்டும் இருந்தால் ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய மேரி பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3/4 பாக்கெட் போட்டுட்டேன். அதை உடச்சி போட்டு மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சிக்கிறணும். இது குறைஞ்ச செலவுனால நிறைய அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பேனில் ஒரு 10 கிராம், ஒரு 1½ ஸ்பூன் வெண்ணெய் அதை போட்டு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக்கிக்கிறணும். மெல்ட் ஆக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பிஸ்கெட் கலவையில் அப்படியே போட்டு கலக்கிடணும். அப்படியே பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும், உதுத்தா ஒதுக்க வரணும். அதை நல்லா பட்டரில் விரவின பிறகு க்ரீம் போட்டுக்கிறணும். கொஞ்சம் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா பாலை கொஞ்சம் திக்காக காய்ச்சி அப்படியே அதில் போட்டுக்கோங்க. இது ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அப்படியே பிடிச்சு பிடிச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பாலோ க்ரீமோ போடலாம். அது அங்கிட்டு இருக்கட்டும். இது டார்க் கலரில் என்ன பிஸ்கெட்னாலும் சரி, ஹாப்பினாலும் சரி, நான் ஒரு சின்ன குட் டே பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். இதை அரைக்க வேண்டாம், நொறுக்கி போட்டால் அங்கங்கே முழுசாக கடிபடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதை நான் ஊடால போட்டிருக்கேன். இது உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இது ஏதாவது ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை வச்சு அப்படியே நல்லா தட்டி விட்டு அழுத்தணும். அழுத்த அது வந்து நல்லா சேர்ந்து ஒரு லேயராக உருவாயிரும். அடுத்த லேயர் வந்து மில்கில் போட போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு 200 ml பாலை ஒரு 50 ml குறுக காய வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஒரே 1 ஸ்பூன் மாத்திரம் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மில்க் பவுட்ரு வந்து 5 ரூபா பேக்கெட் 2 போடுறேன். இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், ஐஸ்கிரீம் போல் இருக்கும். இதை நம்ம நல்லா எவ்வளோ காய்ச்ச முடியுமோ காய்ச்சி கெட்டியாக்கிக்கிறணும். கெட்டியாக்கிட்டு இந்த கலவையை அப்படியே அடுத்த லேயராக நம்ம போட போகிறோம். மில்க் டேஸ்ட்டில் அடியில் பிஸ்கெட் இருக்குது, நடுவில் மில்க் டேஸ்ட்டில் வரும். அது நல்லா இருக்கும். இந்த லேயர் ஆப்ஷன் தான், போடணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா மில்க் பவுட்ரு, பால் எல்லாத்தையும் அந்த பிஸ்கெட் கலவையிலேயே போட்டு ஒரே லேயர் ஆக்கிடலாம். அடுத்த லேயர் வந்து வேர்க்கடலையை வறுத்து செய்ய போகிறோம். வேர்க்கடலையை ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கிறணும். நல்ல தோல் எடுத்துட்டு பாதியாக உடச்சி வச்சுக்கிறணும். ஒரு கடலையை 2ஆக அப்படியே எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்கு கொஞ்சம் சாக்லேட் தேவைப்படுது, அதனால் டார்க் சாக்லேட்டு. இது விலை கம்மி தான். ஒரு 1/2 கிலோ அளவுக்கே இது 130 ரூபா தான். இப்படி சாக்லேட் வாங்கிட்டு நிறைய டிஷ் செய்யலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறணும். இது மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் தான் ஆகுது. இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக மெல்ட் ஆகி வந்த உடனே வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்து தூசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கடலையை அதில் கலந்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்ந்தாப்பில் கலக்கிடுறோம். இது இப்படியேவும் பார் மாதிரி சாக்லேட் மாதிரி எடுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே போடுறப்ப ஒரு இடத்துல சாஃப்டாக, ஒரு இடத்துல கொஞ்சம் ஹார்டாக, இப்படிலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கடைகளில் கேக்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரூபா ஆகும். இது செய்கிறதுக்கு ஒரு 40 ரூபா வரைக்கும் தான் ஆகும். வேர்க்கடலை நான் அவ்வளோ போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம், சாக்லேட் கொஞ்சோண்டு பால் தான் காய்ச்சி இது பண்ணியிருக்கிறேன். வெண்ணெய் கொஞ்சம் 2-3 ஸ்பூனு தான். அதனால் மேரி பிஸ்கெட் எல்லாமே சீப்பான பொருள்கள் தான். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு பீஸ் போட்டோம்னா நல்லா வருது. சாக்லேட்டை முதையே கூட நம்ம லேசாக கீரல் போட்டுட்டு வச்சோம்னாக்கும் சீக்கிரம் பீஸ் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது.
கடைகளில் கேக் வாங்குறத விட இது நிறைவாகவும் நல்ல திருப்தியாக நிறைய சாப்பிட்லாம். எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.